ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா போல் அன்றைய நிகழ்வுகள் வேற ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு. இப்போ ஏடிஎம்கேக்கு முன்னிலை இருக்குது, அது மாற்று கருத்து கிடையாது. தாமரைக்கும் ஒரு வழக்கு வழி இருக்குது. இந்த வாட்டி டிஎம்கே ஓகேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதான் என்னோடய கான்செப்ட். எனக்கு பத்தியால் தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறது எனக்கு உரிமை இருக்கா சொல்கிறது பிரச்சனை இல்லை. அது வழி இல்லை. டிஎம்கே மாற்று கட்சி வந்தால் தான் சரியாக வரும். இந்த வட்டம் ரெட்டலை தான். என்ன காரணம் சொல்லுவீங்க? என்ன காரணம்? திமுக ஆட்சி நல்லா இல்லை, அதனால நாங்கள் ரெட்டலைக்கு போட போகிறோம். நாட்டுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கட்டும். புதுசாக விஜய் வந்திருக்காரு, அவர் வேணால் கொஞ்சம் புதுசாக வந்திருக்காரு, அவ்வளோ. இது ஒன்று கம்ப்ளைண்ட் சொன்னாலே போதும், உடனே என்னதுன்னு பார்த்து ஃபோன் அடித்து அனுப்பிவிட்ருவாங்க ஆளுங்களை. அதனால அவங்களுக்கு தான். எந்த வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு சொல்லுங்க. எடப்பாடிக்கு சரி. ஏடிஎம்கே தான் வரணும், அம்மா ஆட்சி தான் வரணும். எதனால சொல்லுவீங்கம்மா? அம்மா செஞ்ச மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க, செய்யவும் முடியாது. யாருக்கு வாய்ப்பு இருக்க? எங்களுக்கு பூமிநாதன் தான் வருவார். அவர் தான் வரணும். முதலமைச்சர் வரணும். நான் வாஜ்பாய் பிள்ளைலேருந்து எனக்கு அது மேலே ஆர்வம் உண்டு, அதனால் பிஜேபி. எங்களுக்கு அதிமுக தான் வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா டிஎம்கே ஆட்சியும் நல்ல ஆட்சி தான், ஒன்றும் குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் மேற்கொண்டு படிப்பு செலவுக்கு எல்லாத்துக்கும் கல்வி உதவித்தொகை பண்ணுறதெல்லாம் அதிமுக தான் நல்லா செய்வார் அவர், எடப்பாடியார். அதனால் நாங்கள் எதிர்பார்க்குறது அதிமுகவை தான் பார்க்கலாம். இந்த தொகுதியில் வாய்ப்புங்கிறது ரெண்டு பேருக்கும் போட்டி கடுமையாக தான் இருக்குது. ஒரு திமுக சார்பாக பூமிநாதனுக்கும் ஒரு பிஜேபி சார்பாக ராமஸ்ரீனிவாசனுக்கும் ரெண்டு பேருக்கும் கடுமையாக தான் இருக்குது. மற்ற ரெண்டு கட்சி ஓரளவு ஓட்டு வாங்குவாங்க, ஆனால் ஜெயிக்க முடியாது. இவங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப கடுமையாக போட்டி இருக்குது. யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. மதுரை தெற்குல யாருக்கு வாய்ப்பு இருக்கிறது? நாங்கள் டிஎம்கே. நான் டிஎம்கே தெற்கு தொகுதி ராணா சீனிவாசனுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. தாமரை சின்னத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. நான் பிஜேபிக்கு போடுறதாக இருக்கேன். பிஜேபின்னா ராம ஸ்ரீனிவாசன் நிற்கிறாரு வேட்பாளரா. அவருக்கு தான் போடணும்னு இருக்கேன். என்ன காரணம் ஐயா? எனக்கு கொஞ்சம் மாற்றி வரட்டுமே.